ஹாய், இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கார்டன். கார்டன்னா என்னென்னா, இப்போ நம்ம செடி இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு கும்பலாக வைக்கிற இடம் தான் தோட்டம்னு சொல்லுவாங்க. நிறைய செடி கொடி இருக்க இடத்த தான் தோட்டம்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து கார்டன் சொல்லுவாங்க. மெடவ். மெடவ்னா என்னென்னா புல்வெளின்னு சொல்லுவாங்க. நிறைய புல் இருக்கிற இடம், பரந்த வெளியாக புல்வெளியாக இருக்கும்ல, அது பேர் தான் மெடவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்சரி அப்படின்னா கார்டன் ரிலேட்டடாக, அப்போ தோட்டமில் வந்து நர்சரி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தணும்னா நாற்றங்கள்னு அர்த்தம். நாற்றங்கள்னால் என்னென்னா, இப்போ நிறைய செடி பிளான்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த இருக்கிற இடம் பேர் வந்து நர்சரின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நர்சரிக்கு போயிட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸு உரம்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பேர் தான் நர்சரின்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர்னால் என்னென்னா, நம்ம செடிக்கெலாம் உரம் வாங்கிட்டு வந்து போடுவோம்ல, அது பேர் தான் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஒரு சின்ன சின்ன மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து மெலிசா தண்ணி மாரி வடிகிறத வந்து நீரூற்றுன்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நெஸ்ட். நெஸ்ட்னா என்னென்னா, அந்த குருவி காக்கா பறவைகள்லாம் கூடு கட்டுதில்ல, அந்த கூடு பேர் தான் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேர்ட்ஸ் பாத் அப்படின்னா என்னென்னா, பறவைகள்லாம் காலைல ஏஞ்சோடனே குட்டி குட்டியாக ஏதோ தண்ணி இருக்குது அதில் குளிக்கும் எப்பயுமே, அது பேர் தான் பேர்ட்ஸ் பாத்னு சொல்லுவாங்க. பறவைகள் குளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புடில். புடில்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம சின்ன சின்ன தண்ணி தேங்கி தேங்கி இருக்கிற இடத்த வந்து குட்டைன்னு சொல்லுவோம்ல, அதை தான் இங்கிலீஷில் வந்து பியூடில் சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்து க்ரூவ். க்ரூவ்னா என்னென்னா, தோப்புன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தோப்பு இருக்குது, அந்த இடத்துல ஒரு தோப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய மரம் இருக்கிற இடம், வயல் இருக்கிற இடம் தோப்புன்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் க்ரூவ்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.